ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சிவபிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லக்னாதிபதி எங்கிருந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். மற்ற பாவக ரீதியாகவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் 5ஆம் அதிபதி எந்த பாவகத்தில் இருந்தால் எப்படி வேலை செய்வார், எப்படியெல்லாம் இருந்தால் அவர் தன்னோட காரகத்துவத்தை பலத்தை சிறப்பாக செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 5ஆம் அதிபதிங்கிறது ஒரு ஜாதகருக்கு புத்தி, கூர்மை, சிந்தனை, அறிவுத்திறன் இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை சொல்லக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். சாஸ்திரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஜாதகருக்கே உரிய பராக்கிரமங்கள்லாம் 5ஆம் அதிபதி மூலியமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். 5ஆம் அதிபதி மூலியமா ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அனுகூலங்கள்லாம் கிடைக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகர் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா இந்த திரிகோண விதியில் முதன்மையாக சொல்லப்படுறது லக்ன பாவகம், இரண்டாவதாக சொல்லப்படுறது 5ஆம் அதிபதி, மூன்றாவதாக சொல்லப்படுறது 9ஆம் அதிபதி. இந்த திரிகோண விதியில் 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எப்படி வலுவாக இருக்கணும், எப்படியெல்லாம் அந்த பாவகத்தில் அமர்ந்துட்டா அவர் முழுமையாக தன்னோட பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புத்திரக்காரர்கள்னு சொல்லப்படுறது ஒருத்தருக்கு ஜாதகருக்கு கிடைக்கப்படுற புத்திரங்களை சொல்லக்கூடியது இந்த 5ஆம் அதிபதியாக இருக்கும். எப்படிப்பட்ட புத்திரர்கள் அமையும், எப்படிப்பட்ட சிந்தனைகளை ஜாதகரை மேற்கொள்வார், எப்படிப்பட்ட அறிவு சார்ந்த சிந்தனைகள் ஜாதகருக்கு கிடைக்கும், இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜாதகருக்கே உரிய சிறப்பான விஷயங்களையெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். அவர் குலதெய்வ வழிபாட்டில் எப்படி இருப்பார், அவருக்கு எப்படிப்பட்ட சொத்துக்கள் அமையும் அப்படின்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒருத்தரோட ஜாதகரோட தந்தை வழி உறவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். பாட்டன் பாட்டியை சொல்லக்கூடியதாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த 5ஆம் பாவகம் கூர்மையான சிந்தனை திறன் கொண்டவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். 5ஆம் பாவகம் ஒரு 5ஆம் அதிபதி 12 பாவங்களில் எங்கே இருந்தால் எப்படிலாம் வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் அதிபதி லக்ன பாவகத்தில் இருந்தால் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் சொந்தமாக நிலப்புலங்கள்லாம் வச்சுருப்பார். சொந்த தொழிலுக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலமாக நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். நல்ல தீர்க்கமான சிந்தனைகள்லாம் முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த சிந்தனையில் ரொம்ப மேலோங்கி இருப்பார். குழந்தைகள் மூலியமாக கௌரவம், புகழ்லாம் கிடைக்கப்படும். அவர்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலியமாக லாபம் அடைகிற தன்மையெல்லாம் உண்டாக்கி கொடுப்பார். பதவி அங்கீகாரம்லாம் இவருக்கு சிறப்பாகவே கிடைக்கும். ஒரு ஜாதகருக்கே ரொம்ப சிறப்பான விசேஷம்னா அவர் வளரும் காலத்தில் இல்லை வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த திரிகோண விதியில் சொல்லப்படுற 5ஆம் அதிபதியோட திசாவோ புத்தியாவோ சந்திச்சார்னா ரொம்ப பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை கொடுக்குற அமைப்பாக உருவாக்கியிருப்பார். இந்த 5ஆம் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது நல்ல அமைப்பில் இருந்துட்டாவே இதையெல்லாம் தானாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி 2ல் இருந்துட்டா எப்படியெல்லாம் பலன்கள் வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். புத்திரர்களால நன்மை உண்டு. புத்திரர்களால குடும்ப வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். பணம், புகழ், அங்கீகாரம்லாம் அவங்க சேர்த்து வச்சுப்பாங்க. கௌரவ புகழ்லாம் சேர்த்து வச்சுப்பாங்க. இதையெல்லாம் ஒரு அதிகமாக வெளிப்படுறதுக்கான தன்மைகள் இருக்கும். நிறைய வாரிசுகள் பெற்று போகிறதுக்கான அமைப்புகள் இருக்கும். நிறைய குழந்தை செல்வங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அவங்க ஃபேமிலியில். தாத்தா, பாட்டி அப்படி சந்ததியாக வாழக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கிப்பார். நிறைய நிலகுலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார். குடும்பங்கள் நல்ல மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கான உறுதுணையாக இருக்கும். ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள்லாம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அதிகமான பொருள் வர வச்சு சேர்த்துக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கிப்பார். 5ஆம் அதிபதி 3ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் சகோதர வழியில் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். சகோதர வரி உறவுகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப மேம்பட்டு இருக்கும். அறிவு சார்ந்த சிந்தனைகள் மேம்பட்டு இருக்கும். ரொம்ப பராக்கிரசாலியாக இருப்பார். உடல் வலிமையிலையும் சரி, புத்தி கூர்மையிலையும் சரி ரொம்ப பராக்கிரசாலியாக இருப்பார். ரொம்ப அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரித்து வச்சுப்பார். தனக்கு தேவையது, தேவையில்லாத எது அப்படின்லாம் தெரிஞ்சக்கூடிய வசதிகள்லாம் உருவாக்கிப்பார். ஆனால் புத்திரர்கள்னால சில சமயங்களில் அவமானம், சங்கட்டம்லாம் உண்டாக்கிப்பார். புத்திரர்கள்னால சில கஷ்டங்கள் உருவாக்கிப்பார். புத்திரர்கள் பெறதுக்கான வாய்ப்பை இல்லாத சூழல்லாம் கூட உருவாக்கிப்பார். 5ஆம் அதிபதி 4ல் இருந்துதான் எப்படிப்பட்ட பலன்களாக வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
5ஆம் அதிபதி 4ஆம் பாவகம்னு சொல்லப்படுற இந்த பாவகத்துல இருந்துட்டா ஜாதகர் அதிகப்படியான சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பார். நிலபுலங்கள் அதிகமா சம்பாதிச்சு வச்சிருப்பார். நிலபுலங்கள் மூலியமா ஜாதகருக்கு பேர் புகழ் கௌரவம்லாம் வந்து சேரும். தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தாய் வழி உறவுகள் மேல ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய சூழலாம் உருவாக்கிக்கணும். தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுசரணையா இருக்கக்கூடிய சூழலாம் உருவாக்கணும். தாய் மீது ரொம்ப பாசம் மிகுதியை கொண்ட நபராக இருக்கக்கூடிய சூழலாம் உருவாக்கிப்பார். சொத்துக்கள்லாம் நிறைய சேகரித்து வச்சுப்பார். குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். குழந்தை இல்லாத போற தன்மைகள்லாம் அவங்கள உருவாக்கும். பல நாள் போராடி குழந்தைகளை பெற வேண்டிய சூழல்லாம் அவங்கள உருவாக்கும். 5ஆம் அதிபதி 5லேயே இருந்துட்டா எப்படி பலன்கள்லாம் வெளிப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த சிந்தனையில் மேலோங்கிட்டு இருப்பார். கவிதை எழுதுறது, புத்தகம் எழுதுறது, ஞான சாஸ்திரங்களில் படிக்கிறது, இதையெல்லாம் ரொம்ப மும்முரமாக வேலை செய்யக்கூடிய இருப்பார். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஜாதகர் நல்ல பராக்கிரமான குழந்தைகளை பெறுவதற்கான தகுதியை உடையவரார். குழந்தை செல்வங்கள் நிறைய பெற்றுக்கணுங்கிற ஆசைகள் எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 5ஆம் அதிபதி 6ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களாக வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரித்து வச்சிருப்பார். மறைமுகமான சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். குழந்தைகள்னால பிரச்சனைகள், அவமானம், சங்கடம்லாம் உருவாக்கிப்பார். சிலருக்கு குழந்தைகளே இல்லாத போகிற தன்மைகள்லாம் கூட உருவாக்கி கொடுக்குற தன்மைகள்லாம் உருவாக்கிக்கும். தொழில் இருக்கும் ஆனால் வருமானம் இருக்காது. அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கும் ஆனால் வருமானம் இருக்காது. இதையெல்லாம் கடனுக்கே போகிற அபாயங்கள்லாம் கூட உண்டாக்கி கொடுத்துரும். 5ஆம் அதிபதி 7ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் மனைவி வழி உறவுகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனைவி இடத்துல ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிப்பார். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் சேர வேண்டிய சூழல்லாம் கூட உருவாக்கும். மனைவி பூர்வீக சொத்து உடையவளாங்களா இருப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிப்பார். மனைவி இடத்துல குழந்தைகள் ரொம்ப அதிகமாக பிரியமுள்ள விஷயங்கள்லாம் வெளிப்படுவாங்க. அதிகப்படியான சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பொதுஜன மத்தியில ரொம்ப பிரபலமான நபராக கூட இருப்பாங்க. அதிகப்படியான பொருளாதாரத்தை சேர்க்கிற எண்ணங்கள் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான தொழில் நுணுக்கங்களை சேகரித்து வச்சு கொடுப்பார். புத்தி, சிந்தனை இதையெல்லாம் அடிக்கடி மங்கி போகிற தன்மை இருக்கும். தான் எடுத்த முடிவுகளை பரிசோதிக்கக்கூடிய சூழலில் இருப்பார். தவறான சிந்தனையில் செயல்படக்கூடிய சூழல் இருப்பார். ஜாதகர் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகளாக வெளிப்பட்டுருக்கும். ஜாதகருக்கு குழந்தைகள் மீது மகிழ்ச்சி இருந்தும் சந்தோஷம் இருந்தும் அதை பெற முடியாத தன்மையெல்லாம் வெளிப்பட்டு இருப்பார். ரொம்ப காலமாக போராடி ஒரு பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து இல்லை, அடமானங்கள், அடமானங்கள் வச்சுக்க பூர்வீக சொத்தின் மூலிமா அடமானம் படுறது, கடன் படுறது இதையெல்லாம் இருக்கும். ஜாதகருக்கு புத்திரர்கள் கிடைக்கிறதுலே ரொம்ப சிரமமாக இருக்கும். மருத்துவமனைக்கு சென்றால் தான் புத்திரர்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் கூட உருவாக்கும். 5ஆம் அதிபதி 9ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரித்து வச்சுருப்பார். புத்தி கூர்ம சிந்தனைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தந்தை வழி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தை ஆன்மீக தொடர்புடையவராக இருப்பார். குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உடையவராக இருப்பார். சாஸ்திர ஞானம்லாம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும். கல்வி அறிவு ரொம்ப மேம்பட்டு இருக்கும். பொருளாதார வசதிகளில் ரொம்ப மேம்பட்டே இருக்கும். ஜாதகருக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் கிடைக்கப்படுறதாக இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலியமாக ஏதாவது பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலியமாக ஏதாவது மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துரும். அப்படியெல்லாம் ஒரு இருக்கும். குழந்தைகள்லாம் நிறைய பெற்றுக்கிறணும், குழந்தைகள்லாம் நிறைய வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். தர்மகாரியங்கள் செய்கிறதுல ரொம்ப உறுதுணையாக இருப்பார். தர்மகாரியங்கள் செய்கிறது மூலிமா அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சார்ந்த குடும்பங்களுக்கும் நல்ல பேருப்புகள்லாம் கிடைக்கும். பல தலைமைகளுக்கு இந்த தர்மகாரியங்கள் செய்கிறதுனால அவருக்கு மரியாதைகள்லாம் கிடைக்க மாதிரி வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும். 5ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள்லாம் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான சொத்துக்களை சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். ஜாதகர் பூர்வீக சொத்தின் மூலிமா வருமானத்தை ஈட்டணும்னு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். ஜாதகர் குலத்தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். அப்பா செஞ்சுருப்பாங்க, பாட்டா செஞ்சுருப்பாங்க, அந்த தொழிலை இவரே செஞ்சுட்டு இருப்பார். அதன் மூலிமா வருமானங்கள்லாம் ஈட்டக்கூடிய தன்மைகளாக இருக்கும். ஒரு நகை வியாபாரம் இருக்காருன்னா அவர் அப்பா செஞ்சுட்டு இருப்பாரு, பாட்டா செஞ்சுட்டு இருப்பாரு, அதே தொழிலை இன்னும் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சூழலாக உருவாக்கிட்டு இருக்கும். வருமானமும் அதன் மூலியமாக இரட்டி பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் மேலோங்கிட்டு இருக்கும்.
அதன் மூலியமா கௌரவம் புகழ்லாம் கிடைக்கும். அப்பாவை விட இவருக்கு கௌரவம் புகழ் அதிகமாக கிடைக்கும். அப்பாவை விட இவர் நிறைய நுணுக்கங்களை சேகரித்து வச்சிருப்பார். இப்படிப்பட்ட தன்மைகளை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் அதிபதி 11ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர்கள் அதிகப்படியான சொத்துக்களை பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். பொருளாதார வசதிகளை ரொம்ப மேம்படுத்தி கொண்டே இருப்பார். இளைய மனைவி இடத்துல கௌரவம் புகழ்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய சூழலாம் உருவாகும். அது கிடைக்கப்பெறுமானா ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறும், ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்கும். கருத்து முரண்பாடு கொண்டவராக இருப்பார். வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். அதன் மூலியமா பொருள் ஈட்டணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தன்மையெல்லாம் வெளிப்படும். 5ஆம் அதிபதி 12ல் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் அதிபதி 12ல் இருந்தால் ஜாதகர் அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரித்து வச்சிருப்பார். நிறைய பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். பல நாள் போராடி ஒரு விஷயத்தை கிடைக்கிற மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கும். நீண்ட நாட்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அமைப்பாக இருக்கும். பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஜாதகர் கல்யாணமாகி பல நாட்கள், பல வருடங்கள், 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கூட குழந்தைகள் வர முடியாத சூழல் இருக்கும். இந்த அயன சயன போகஸ்தானமே கெட்டு போகிற சூழல்லாம் கூட உருவாக்கிட்டு இருக்கும். குழந்தைகளுக்காக வரந்தவங்களாம் மேற்கொள்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலியமா கடன் அடைகிறது இதையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். ஒரு ஜாதகருக்கு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது இந்த 5ஆம் பாவகமாக இருக்கும். இந்த 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா ஒரு ஜாதகருக்கு புத்திரர்களான பேர்ப்புகள், குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக பேர்ப்புகள், கௌரவமான அந்தஸ்து, கூர்மையான சிந்தனை திறன், அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரித்து வச்சுக்கிறது, ரொம்ப நுண்ணிய அறிவெல்லாம் கிடைக்கப்படுறது, இதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.